ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீன ராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். சார், மகர ராசி நீங்களே உங்களுடைய வீடியோல என்னென்னமோலாம் நிறைய சொல்லிட்டீங்க. எவ்வளவு தூரம் நாங்கள் பிரச்சனையை அனுபவித்தோம். துடித்தது மகர ராசி, வெடித்தது மகர ராசி, சிதறியது மகர ராசி, கண்ணீர் சிந்தியது மகர ராசி. ராசிக்கு அதிபதி சனி பகவான் 7.5 சனி. எங்க ராசிக்கு அதிபதி எங்களை என்ன பண்ண போறாருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா மொத்தமா அவர் எங்களை வச்சு செஞ்சுட்டாரு. வெளியில சொல்ல முடியாத தோல்வி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள். வேலைக்கு போயிட்டு இருந்தோம், வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்காக இந்த ஆபீஸ் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹையரான ஒரு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு என் பசங்களை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்தேன். இப்போ வேலை போச்சு, சம்பளம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஏறிச்சு. நிறைய ட்ரீட்மெண்ட்டு, லீகல் எக்ஸ்பென்சஸ், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தோல்வியோ அவ்வளவுத்தையும் அனுபவிச்சு விட்டோம். சரி, வெளியூருக்கு போகலான்னு சொன்னா அங்க என் சர்டிபிகேட் செல்லாதுன்னு சொல்றாங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸோட நீங்க வெளிநாட்டுக்கு வரலான்னு சொன்னாங்க. அதை நம்பி போனா கடைசியில ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள், யுவர் ஃபேமிலி இஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா? இப்படியெல்லாம் தொல்லைகள் ஏற்படுமா? ஒரு வைத்தியத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? எக்ஸ்ட்ரீம் டு த கோர் நாங்கள் பிரச்சனைகளை அனுபவித்து விட்டோம். ரொம்ப எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஆறுதல், ஒரே மந்திரம், ஒரே மூச்சு, ஒரே பேச்சு, ஒரே எண்ணம். இந்த மாசம் 7.5 சனி எங்களை கொடுத்து நீங்களே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டீங்க. நல்லது ஏற்படும்னு நாங்க நம்புறோம், நினைக்கிறோம். பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருந்தால், அதெல்லாம் இதனால் வரை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தால் அந்த 7.5 சனி எங்களை விட்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரார்த்தனை சார். ஏன்னா இதுக்கு மேல் அடி வாங்க முடியாது அப்படிங்கிற அளவு, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் விளிம்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. கண்டிப்பாக 7.5 சனி உங்களை விட்டு போகுதுங்கிறது நான் எப்பொழுதும் சொல்றத போல் நமக்கு வரக்கூடிய மைனஸ் நம்மை விட்டு போகுது. அடிக்கடி நான் சொல்றது, இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மைனஸ் இல்லைன்னா நம்ம அதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்வது தான் நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இதையும் தவிர நமக்கு ஜீவனாதிபதி 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம், நமக்கு பாக்யாதிபதி 9ஆம் வீட்டின் அதிபதி, நமக்கு இங்கு நீசபங்க ராஜயோகம் 9-10 வீடுகளின் அதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை உச்ச சுக்கிரனும் நீசபங்க ராஜயோகம் அடைந்த புதனும் பார்க்கிறார். சார், என்ன சார், ஏதாவது கோபமா சார் மகர ராசி மேல? கொஞ்சம் புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். ஒரே ஃபார்முலாவா சொன்னா என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிகிறது. பாக்கியம்னா என்ன சார்? ஒரே வார்த்தையில சொல்றேன். ஒரு வீடு வாங்குறோம், ஒரு பெரிய கார் வாங்குறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போறோம். சரி, வெளிநாட்டுக்கு போறோம்னா காசு இருந்தா தானே சார் போக முடியும். எவ்வளவுதான் சார் கிரெடிட் கார்டை தேய்க்கிறது? ஒரு வீடு வாங்குறோம்னா கூட இஎம்ஐ வாங்கினாலும் அதுக்கு ஒரு காசு போடணும்ல. அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இந்த மாதம் வருது அப்படின்னா, உங்களுக்கு காசு வருது அப்படின்னும், வெற்றி வருது அப்படின்னும், புகழ் வருது அப்படின்னும், பேர் வருது அப்படின்னும், காசு வந்துச்சு அப்படின்னு நிறைய கடனை அடைக்கிறோம். யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, யாரெல்லாம் நம்மளை தேடி வந்தாங்களோ, நம்மளே அவங்க வீட்டுல போய் அவங்கள தட்டி எழுப்பி ஜிபே, ஒய்பே, எம்பே எல்லாம் பண்ணாம இந்தாப்பா காசு வச்சுக்கோ, உன் கணக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும்
ராசிக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. 6ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு நேரற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த கட்டுமான துறைகள், கட்டிடம், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், சுக்கரன்னாவே மீடியா, சினிமா, ஆர்டிஸ்ட், மாடலிங், ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ், போர்டிங், லாட்ஜிங், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறைகள். 3ஆம் இடம்ங்கிறது நம் வீட்டை விட்டு வெளியே போகுது, அப்போ வெளிநாட்டு தொடர்பு, இவை அனைத்துமே நம்மை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு என்பவர் இங்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால், இப்போ இதனால் வரைக்கும் குரு கேதுவை பார்த்தாரு, ஆனா அவர் வக்கர குருவா இருந்தார். இப்போதான் நேர்கதியில குரு அமைஞ்சிட்டாரே, அவர் கேதுவை பார்க்க இருப்பதனால் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அந்த பிளாக்ஸ், நம்ம போற இடத்துல வேலை நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இனிமே நமக்கு இருக்காது. சார், இதெல்லாத்தையும் தவிர ராசிக்கு குரு பார்வை சார், அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். இனி கண்டிப்பாக அதனை உணர முடியும். மேலும் இவர்களுக்கு ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்திற்கு போகிறார். வெற்றி ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். சார், புரியல சார். 3-5 பரிவர்த்தனை. 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் வீட்டில், 9-10 அதிபதிகளின் சேர்க்கை. அதுவும் இந்த 9-10 அதிபதிகளான புதனும் சுக்கிரனும் இவர்களுக்கு நட்பு கிரகமாக வருவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக இருக்கிறது. மகரம் இது நாள் வரை தேஞ்சு போனது, தகரமானது, இப்பொழுது தங்கமாகும். தேஞ்சு போன மகரம் சிகரம் ஏறும் நிதர்சனமான உண்மை. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.